1600 கோடி ரூபாய் ஒரே வீட்டில் எடுத்தாங்க இல்லையா? யாரு? இவனுடைய இதுவாக இருக்க செயலாளராக இருந்த கேதன் தேசாய், கரெக்டுங்களா? ஒரே வீட்டில் 7 டன்னு கோல்டு எடுத்தாங்கல்ல. 7 டன்னுமா? 5 கிலோ பிடிச்சாலும் தலைப்பு செய்தியாக வருது தமிழ்நாட்டில். ஏர்போர்ட்டில் இருந்து அவங்க எடுத்துன்னு போனால் நாங்கள் போய் ஹேண்ட் அண்ட் க்ளவுஸ் கையும் களவுமா பிடிச்சோன்னு. இதுக்கு தான் அங்கே வந்து மணி ஏறி இறங்கியிருக்கிறான். ஊழல்வாதி மட்டுமல்ல, இந்த சமுதாயத்துக்கு உன்னுடைய நம்பிக்கை துரோகி. அவன் அந்த செத்து போனவங்களுக்குலாம் நான் முதல் வருஷத்தில் என்ன பண்ணுவேன்? வீடு கட்டி கொடுப்பேன். 2வது வருஷத்தில் ஏக்கர் நிலம் வாங்கி கொடுப்பேன். 3வது அவன் தொழில் செய்வதற்கு உதவி பண்ணுவேன். 4வது வந்து என்ன பண்ணுவேன்னா அவங்களெல்லாம் படிக்க வச்சு குழந்தைங்களை எல்லா வேலை வாய்ப்பு வாங்கி தருவேன். ஒன்றும் பண்ணலையே. இவங்க வந்து 7 அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் 11 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் கோல் வச்சினார்கள். யாருக்கு என்ன பண்ணாங்க? ஏகே மூர்த்தி இருக்கும்போது யார் அங்கே? நிதிஷ்குமார் 7000 போஸ்டிங் கொடுத்தாங்க தென்னிந்தியா ரயில்வேல. மொத்தமாக அங்கே வித்துட்டு துட்டு வாங்கி வந்துட்டான். இன்றைக்கி எல்லாம் பீகார்காரன் தான். இந்த கலாசி வேலை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கில் ரயில்வேவை அவங்க தான் வேலை செய்கிறாங்க.